the people. முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் பெருமக்களுக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். அப்படி இருக்க சொல்ல எந்தெந்த இந்த கூட்டணி வந்து வருகின்ற உள்ளாட்சி தேர்தல் அப்புறம் பிறகு நாடாளுமன்ற தேர்தல் உள்ளிட்ட கூட்டணி தொடங்குமா? ஏற்கனவே அதில் ஒரு அறிக்கையிலேயே கொடுத்துருக்காரு எங்களுடைய அகில இந்திய பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர்ஜி. இந்த கூட்டணி வந்து லோக்கல் பாடி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எலெக்ஷன் லோக்சபா எல்லாத்தையும் தொடரும்னு சொல்லியிருக்காரு. அது அவர் ஹைகமாண்ட் will decide which department. இப்போ கூட்டணி அதாவது திமுக சார்பில் வைக்கப்பட்ட கூட்டணி அதாவது குறிப்பிட்ட விஷயம் என்ன குற்றச்சாட்டுன்னா எங்களிடம் வந்து பங்கு பெற்றாங்க, ஆனால் எங்களிடம் ஒரு வார்த்தைகள் கூட சொல்லாமல் அவங்க வந்து போயிட்டாங்க வந்து கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்லை அனைவரும் அவங்க கூட சேர்ந்து ஆலோசனை ஈடுபட்டிருந்தாங்க. இது வந்து காங்கிரஸ் ஒரு விஷயமா சொல்றாங்க. எங்க மல்லிகார்ஜுன கார்கேஜி டிஆர் பாலுகிட்ட பேசியிருக்காரு, ராகுல்ஜி கனிமொழி கிட்ட பேசியிருக்காரு. பேசி நாங்கள் இந்த முடிவு எடுத்திருக்கோம். யாரும் சொல்லாமலாம் போல சொல்லிட்டு தான் வந்து அப்படி இருக்க சொல்ல காங்கிரஸுக்கு வந்து கண்டனமும் தெரிவிச்சிருக்காங்க திமுக தரப்புல இருந்து. அதே நேரத்தில் நாடாளுமன்றத்தில் வந்து இருக்கைகளை மாற்றி அமைக்கணும்னு சொல்லியிருக்காங்களே சார். சரி, அது அவங்க விஷயம், அது எங்க பார்ட்டி விஷயம், இது அவங்க பார்ட்டி விஷயம். அது சார் இப்போ விஜய் குறிப்பிட்ட அறிக்கைகளில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து பெண்கள் வந்தான ஒரு சவரம் வந்து நகை பட்டுப்புடவை அதே போல மனிதநேயம் இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லியிருக்காங்க. இதை வந்து இப்போ இருக்கக்கூடிய நிதி நெருக்கடியில் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சாத்தியப்படுமா? ஏன்னா முதல்வரே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2500 ரூபாய் வந்து கொடுக்க முடியாது, 1000 ரூபாயாவது நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணணும் வந்து தமிழகம் முன்னாள் முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மு க ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை நான் என்ன சொல்கிறேன், இன்னைக்கு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவோம், படிப்படியாக நிறைவேற்றுவோன்றாரு. இன்னைக்கு தான் பொறுப்பேற்றிருக்காரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிட்ட பேர் அவர் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்றாரு, ஹவ் யூ டூயிங் எல்லாத்தையும் அப்புறம் கேளுங்க, நாங்கள் சொல்றோம். ஏன்னா he given promise, we will complete what we are giving promise, we will fulfill to people. கட்சியை டெவலப் பண்ண சொல்லியிருக்காரு. டெவலப் தான். Okay, you take one this short of